காஞ்சி மகா சுவாமிகளுடைய புகழ் உலகம் முழுக்கும் பரவ வேண்டுமானால் அவருடைய சின்ன வட்டத்திலிருந்து வெளியில் கொண்டு வரணும். அவரை கடவுளாக நினைப்பவர்கள் தாராளமாக நினைக்க வேண்டாம். நான் முன்னாடி சொல்லிட்டேன் இல்லையா, ஒரு தெய்வமாக நினைக்கிறது ஒவ்வொருத்தருடைய விருப்பம், அதை யாரும் செய்ய முடியாது. ஆனால் இந்த தெய்வ நம்பிக்கையோடு அவருடைய கோட்பாடுகள், அவருடைய சித்தாந்தங்கள் உலகத்துக்கு தேவையானவை. நான் முன்னாடி சொன்னபோது குட் கவர்னன்ஸ், கிராஸ் ரூட் டெமோக்ரஸி, ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர் சொன்ன முக்கியமான சில இந்த உலகம் எப்படி உருவாகிறது என்று சொல்லக்கூடியது 4வது வால்யூமில் வந்திருக்குது. அதை பற்றிய செய்திகள். ஸ்லீப், தூக்கம் என்றால் என்ன, கான்ஷியத்துக்கும் தூக்கக்கும் உள்ள வித்தியாசங்கள். அவர் நுழையாத சயின்ஸ் கிடையாது. அந்த அளவு எல்லாத்துலேயும் என்டர் பண்ணியிருக்கார். இதையெல்லாம் நம்ம உலகத்துக்கு சொல்ல வேண்டுமென என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கோவில்கள், தியான மண்டபங்கள் இங்கே எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக அவருடைய ஃபோட்டோ எக்ஸிபிஷன் வேணும். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறும் புகைப்பட கண்காட்சி, குறிப்பாக அவருடைய சிம்பிள் லிவிங். அவர் பாத யாத்திரை செய்யும்போது பாழடைஞ்ச கோவில்கள், புதர்கள் இருந்தால் கூட கவலைப்பட மாட்டார். உதாரணத்தில் மயானம் பக்கத்துலேயும் படுத்திருக்கார். அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இளைய தலைமுறையை பார்க்கும்போது அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரா, இப்படி ஒரு மகான், இப்படி ஒரு சிம்பிள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாரா என்று அவர் மேல் மதிப்பு உண்டாகும்.